எவன்டாது கடங்கார பையலா இருப்பான் போடுறது. இருடா இருடா, எவன்டாது? அப்படியே அடிச்சனா பல்லெல்லாம் கீழே கொட்டுறோம். நாயே, ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் வேலை கவு தட்டுறது? டக்குனு தரகது இல்ல, மந்தம் பிடிச்சவனே. என்ன தாடியா நீ? மெட்ராஸ்ல என்ன வெயிலு, ஊட்டி தான் போய் இனிமே பிச்சை எடுக்கணும் போகுது. வர வர ரோடெல்லாம் சுடுது. ஏன்டா பாத்து நிக்கிற? ஃபேனை போடுறா. பிச்சைக்கார பையல, நீ அப்புறம் உள்ள வரலாம். ஏன் உன் வீட்டுக்கு மன்மோகன் சிங் இல்லனா அப்துல் கலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஏய், ஒண்ணு உன் வீட்டுக்கு கடங்காரன் வருவான், இல்ல பிச்சைக்காரன் தான்டா வருவான். இப்ப மரியாதை வெளியே போக போறியா இல்லையா? போறேன், ஏதாவது போடு, போயின்னு இருக்கிறேன். போறத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா கையில ஒண்ணும் சில்லறை இல்லையே. எவ்வளவு சில்லறை வேணும்? 500 ரூபாய்க்கு வேணுமா இல்ல 1000 ரூபாய்க்கு வேணுமா? இல்லப்பா, 4 லாக்கு. 4 சில்லறை காசு தான்டா. அத சில்லறை மாத்தினா 5 காசு 10 காசு தான் வரும். அந்த செல்லாத காசுல யாருடா போட போற? கோச்சுக்காதப்பா, ஒரு பாட்டு பாடு, காசு போடுறேன். ஏய், நீ குடுக்குற 4 லாக்கு பாட்டு, ஃபைட், டான்ஸ், ஃபிட்டா காமெடிலாம் செஞ்சு காட்ட சொல்லுவ போல. சரி, பிச்சை எடுக்க வந்திருக்கே, ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கே. ஏண்டா, நானா ஆந்திரால ஃபுல் மீல்ஸ் வாங்க வந்திருக்கேன். பாத்திரம் எடுத்துட்டு வரதுக்கு வீட்டுல என்ன இருக்கா இப்படி வெய்யே சாப்பிட்டு போயிடுறேன். வீட்டுல என்ன இருக்க போகுது? பழைய சோறு தான் இருக்குது. நேத்து வரும்போது பழைய சோறு தானே இருக்குதுன்னு. மீந்து போச்சு, அதை பத்திரமா வச்சிருக்கு. டேய், மீந்து போனதாண்டா அது பழைய சோறு. பழைய சோறு மீற வச்சு சாப்பிடுறேன்னா நீ எவ்வளவு பேர் பிச்சைக்காரனா இருப்ப. இந்தா, இன்னைக்கு ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிடு. இங்க பாரு, இந்த வீட்டெல்லாம் அனாதாசம் தேடி வச்சுட்டு புளிய மரத்துக்கு வந்து படுத்து தூங்குடா. ஏய், நீ பிச்சைக்காரன்டா. ஏண்டா, இப்ப நான் என்ன ரிலையன்ஸ் அம்பானியோட பையன் நான் சொன்னேன் பிச்சைக்கார தான்டா. போ போ. ஏய், சிகரெட் எல்லாம் பிடிக்கிற? ஏண்டா, இந்த சிகரெட் பிடிக்க கூடாது ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கியா? இல்ல, பிச்சைக்காரனி ஃபில்டர் சிகரெட் பிடிக்கிறியே, அத கேட்டேன். நான் புடிச்சு முடிச்சு கீழே போடுவேன். அந்த எச்ச சிகரெட் வேணா எடுத்து அடிச்சுக்கோ. ஏய், என்னடா ரொம்ப திமிரா பேசுற? ஒரு பிச்சைக்காரனி எப்படா ஃபில்டர் சிகரெட் பிடிக்கலாம்? இன்னும் உனக்குதான் சுத்தி வந்து பேச தெரியுமா? இப்படி வாடா. ஏண்டா, இந்த ஃபில்டர் சிகரெட் அடிக்கிறதுக்கு சுவிஸ் பேங்க்ல லோன் வாங்கி அடிக்க முடியும். 2 ரூபாய் இருந்தா நீயும் பிடிக்கலாம், நானும் பிடிக்கலாம். ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறேன், நீ யாரா? பார்த்தா தெரியல, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போயின்னு இருக்கேன். டேய், வேலை வெட்டி இல்லாத நாய், வேலைக்கு போற என்ன மாடிக்கு மொக்க போடுறியா? அவனை இதுக்கு உள்ள தூக்கி போட்டு 7 வருஷம் ஜெயில வைக்கின்றா. சூடு வச்சிருவேன். இதுக்கப்புறம் வேலை சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாத போ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த போன்ல அமெரிக்காவுக்கு பேசலாமா? அமெரிக்கா என்ன அமெரிக்கா? எங்க அக்கா கிட்டே இதுல தான் பேசுவேன். பேசு 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 பேசு. ஓகே. பை த பை, 1 கால்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? அறிவு கெட்டவனே, போட பக்கல தாராளமா பேசு, 2 ரூபாய் தான் காசுன்னு பேசு. ஹலோ, யாரு? அக்காவா? ஆமா, மாமா என்ன பண்றாரு? பிள்ளையார் கோயில் பின்னாடி சூதுலாரானா? அவனை வட்டம், அவனை எட்டி மதிக்கிறேன். யாரு? தம்பியா? படிக்கிறது 10th, ஆனா டியூஷன் தெரியல. அநேகமா பிச்சை தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் இன்கமிங் பண்ணா ஓவரா மொக்க போடுவே. வச்சுட்டா? ஓகே சார். ஓகே. தம்பி தம்பி தம்பி, என்ன 5 ரூபா கொடுத்துட்டு மீதி காசு வாங்காத போற? நீயே சேஞ்ச் வச்சுக்கோ. ஏண்டா, என்ன பிச்சைக்காரன் நான் நினைச்சுக்கிட்டேன். சார் சார், எஸ். இதுல ஐரோப்பாக்கு ஒரு போன் பண்ணலாமா? ஐரோப்பா என்ன ஐரோப்பா? எங்க பெரியப்பா கையிலே இதுல தான் பேசுவேன். உங்க பெரியப்பா கையும் உன்ன மாதிரி நாய் கடிச்சு கட்டு போட்டுருப்பாரா? யாரா அவன் எங்க பெரியப்பா பத்தி? டேய், என் வீட்டு காசுல வாங்கின போன்ல எவனோ 1/2 மணி நேரம் அமெரிக்கால அதுவும் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு போறான். 5 ரூபாய் தான் கொடுத்தான். அந்த 5 ரூபாய் திருப்பி 3 ரூபாய் கொடுத்தா நான் என்ன பிச்சைக்காரன்? நீ டென்ஷன் ஆகுற. நீ பிச்சைக்காரன் இல்ல. இதெல்லாம் நடு ரோட்ல பேசுற கையா, மரவா போய் பேசுறேன். நீ பிச்சை எடுக்கிறதே ரோட்ல தான், அப்புறம் நான் நடு ரோட்ல பேசக்கூடாது. நல்ல வாங்கி சம்பாதிச்சு நார வாங்கி தூண்டுற கதையா என் போன்ல வந்து நீ ஊர்ல வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியா? டேய், அதை கூட பொறுத்து போடா. இங்கிலீஷ் பேப்பர் ஸ்டைலா உட்காந்து 1/2 மணி நேரமா படிச்சிருந்தா தெரியுமா? இதுக்கு தான்டா நான் உன விட போறதே இல்ல. வாங்கடா, எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துட்டாங்கப்பா. நம்ம சுல்லான மட்டும் காணோம். டேய், அவன் என்ன உங்களை மாதிரி நினைச்சியா? அவன் சின்சியர் சிகாமனிடா. நீங்க எல்லாரும் 6 மணி ஆனா ஆபீஸ் டியூட்டி மாதிரி டான் வந்துறீங்க. ஆனா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓவர் டைம்ல செய்யறான் தெரியுமா? ஏய், அவனுக்கு போன் போட்டு எங்க இருக்கான்னு பார்த்து ஒரு ஜூஸ் அனுப்பிச்சு விடுறா. செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம்பா. பாத்தியாடா, பிச்சை எடுக்கும் போது போன் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு எவ்வளவு சின்சியரா டியூட்டி பாக்குறான்னு. அவன் புள்ள தோறது பாரு, நிமிஷத்தோட அடிக்காதீங்கப்பா. வேனுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஆமா, வேணா ஆஃப் பண்ணாம விட்டீங்களாடா? ரொம்ப சத்தம் கேக்குது, எட்டி பார்க்கலாம் வா. அந்த ஓட்டக்கால் நான் உள்ளதாண்டா படுத்துட்டு இருக்கான். ரொம்ப சின்சியர், ஓட்டி பாக்குறான் போலுது.
டேய் அவனை போய் எழுப்பாம அப்படியே அழகா தூக்கின்னு வாங்க. ரொம்ப அசல் தூங்கிட்டு இருக்கிறான். சார் சார் என்ன கேட்டனா தொந்தரப்பா டிஸ்டர்ப் பண்ணாதியா. காத்துல வேணும், நான் இன்னைக்கு லீவு. பேங்க் மேனேஜரு லீவ் எடுத்துக்கினாரு. பிச்சை எடுக்கிற பண்ணாட எட்டனாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாரு. விக்கெல்லாம் செட் பண்ணி பிச்சை எடுத்துட்டு தூக்கி பண்ணாட்டீங்க.